மன்னார் நகரசபை எல்லைக்குள் சோளவரி செலுத்தாத வீடுகளில் சோளவரி சேகரிக்கச் சென்ற நகரசபை பெண் ஊழியர் மீது தாக்குதல் மேற்கொண்ட டெலோ கட்சியின் மன்னார் மாவட்ட இணைப்பாளரும் டெலோ கட்சியின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதனின் பிரத்யேக செயலாளர் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கோரி நாளைய தினம் காலை மன்னார் நகரசபை ஊழியர்கள் போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளனர். நேற்றைய தினம் மன்னார் செபஸ்டியார் கோயில் பகுதியில் சோளவரி சேகரிக்கச் சென்ற பெண் மீது டெலோ அலுவலகத்தில் டெலோ கட்சியின் மாவட்ட இணைப்பாளரும் செல்வம் அடைக்கலநாதனின் பிரத்யேக செயலாளருமான நபர் தாக்குதல் மேற்கொண்டதோடு முரண்பாட்டிலும் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் நேற்றைய தினம் போலீஸ் நிலையத்தில் அரசு சேவையினை மேற்கொள்ள விடாமல் இடையூறு விளைவித்தமை தொடர்பிலும் அதே சமயம் தாக்குதல் மேற்கொண்டமை தொடர்பிலும் முறைப்பாடொன்றை மேற்கொண்டிருந்தார். இருப்பினும் இதுவரையில் சம்பந்தப்பட்ட நபர் மீது எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுடன் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி குறித்த விடயம் மழுங்கடிக்கப்படலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. இவ்வாறானதொரு நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் ஊழியருக்கு நீதி கோரி நகரசபை ஊழியர்களினால் நாளைய தினம் போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளது. இதே சமயம் குறித்த தாக்குதலினை மேற்கொண்ட நபர் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது மன்னார் நகரசபை உள்ளூராட்சி மன்ற வேட்பாளராக களமிறங்க உள்ள நிலையில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.